ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். அன்பு நண்பர்களுக்கு உங்கள் ரங்கமணியின் இனிய வணக்கம். வாழ்க வளமுடன். இன்று நாம் தசாபுத்தி பலன்களின் சூட்சமம் என்பதில் கிரகங்களின் பலம் பற்றிய தொடர்ச்சியை பார்க்கலாம் வாருங்கள். எனது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்பதையும் கிளிக் செய்யுங்கள். அப்போதுதான் நான் போடும் வீடியோக்கள் உடனுக்குடனேயே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நவ கிரகங்களில் நிழல் கிரகங்களான ராகு கேது தவிர மீதி உள்ள 7 கிரகங்களும் ஒரு ஜாதகத்தில் 6 வகைகளில் பலம் அடைகின்றன. அவையாவன: ஸ்தான பலம், திக்பலம், காலபலம், சேஷ்டபலம், நைசர்க்கிய பலம், திருக்பலம் ஆகியவையாகும். இவை சற்பலம் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு கிரகத்தின் பலத்தை இந்த சற்பலத்தை வைத்து மட்டும் கணக்கிடக்கூடாது. ஒரு கிரகம் அது மற்ற கிரகங்களுடன் சேர்க்கை, பார்வை, பரிவர்த்தனை போன்ற தொடர்புகளை பெற்றிருக்கும் பட்சத்தில் பிற கிரகங்களின் பலத்தையும் சேர்த்தே கணக்கிட வேண்டும். ஒருவரின் ஜாதகத்தில் சூரியன் அதிகப்படியான பலம் பெற்று இருக்குமானால் அந்த ஜாதகர் அனைவரையும் அடக்கி ஆள மட்டுமே விருப்பப்படுவார். பிறரின் கீழ் வேலை செய்ய விரும்ப மாட்டார். ஆனால் அதே சமயம் ஒரு பெரும் கூட்டத்தையே வழிநடத்தி செல்லும் திறமையை பெற்று இருப்பார். ஆனால் அதே சமயம் சூரியன் பலம் குறைந்து இருந்தால் அந்த ஜாதகர் எதையும் தான் முன்னின்று வழிநடத்தி செல்லும் சாதிக்கும் தன்மை இல்லாதவராக இருப்பார். ஒருவரின் ஜாதகத்தில் சந்திரன் அதிகப்படியான பலம் பெற்று இருந்தால் அந்த ஜாதகரின் உடலும் மனமும் நல்ல நிலையில் இருக்கும். அவருக்கு திடமான தெளிவான எண்ணங்கள், சிந்தனைகள் தோன்றி அதை செயலாக மாற்றும் வல்லமையை உடையவராக இருப்பார். ஆனால் அதே சமயம் சந்திரன் மிக குறைவான பலம் பெற்று இருந்தால் அந்த ஜாதகருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அதற்கு என்ன செய்யலாம் என்றே தெரியாமல் மனம் குழம்பி போய் இருளில் மூழ்கிவிடும். ஒருவரின் ஜாதகத்தில் செவ்வாய் அதிகப்படியான பலம் பெற்று இருந்தால் அந்த ஜாதகர் அதிகப்படியான முன்கோபியாகவும் அதிகப்படியான துணிச்சல் மற்றும் தைரியம் மிக்கவராகவும் இருப்பார். யோசனை சிறிதுமின்றி மிக மிக அவசரமாக செயலாற்றும் வல்லமை உடையவராகவும் இருப்பார். ஆனால் அதே சமயம் செவ்வாய் மிக குறைவான பலம் பெற்று இருந்தால் அந்த ஜாதகருக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அந்த ஜாதகர் தைரியம், துணிச்சல் சிறிதுமின்றி அதை எதிர்த்து போராடாமல் அந்த பிரச்சனையை கண்டு பயந்து ஓடுவார். ஒருவரின் ஜாதகத்தில் புதன் அதிகப்படியான பலம் பெற்று இருந்தால் அந்த ஜாதகர் மிகுந்த புத்திசாலியாகவும் சிறந்த முன்யோசனை, சிறந்த மதியூகம் ஆகியவற்றை உடையவராகவும் இருப்பார். அந்த ஜாதகருக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை கண்டு பயப்படாமல் நிறுத்தி நிதானமாக யோசித்து அவரின் புத்திசாலித்தனத்தால் அந்த பிரச்சனையை எதிர்கொண்டு வெற்றியும் பெறுவார். அதே சமயம் இந்த புதன் குறைவான பலம் உடையவராக இருந்தால் அவருக்கென்று தனியாக ஒரு நெறிமுறையோ அல்லது முன் யோசனையோ இல்லாமல் செயலாற்றிவிட்டு பிறகு ஏன் இப்படி நான் நடந்து கொண்டேன் என்று நிதானமாக கவலைப்படுவார். ஒருவரின் ஜாதகத்தில் குரு அதிகப்படியான பலம் பெற்று இருந்தால் அந்த ஜாதகர் பிறருக்கு நல்லதொரு வழிகாட்டியாகவும் பிறருக்கு நேர்மையான சரியான ஆலோசனை வழங்குபவராகவும் இருப்பார். இவரும் நேர்மையான வழியில் நியாயமாக நடந்து பிறர் இவரை பின்பற்றும் வகையில் வாழ்ந்து காட்டுவார். இந்த ஜாதகர் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டுவார். ஆனால் அதே சமயம் இந்த குரு மிக குறைவான பலம் பெற்று இருந்தால் பிறர் இவருக்கு வழிகாட்டுதல் செய்யும் அளவிற்கு நடந்து கொள்வார். ஒருவரின் ஜாதகத்தில் சுக்கிரன் அதிகப்படியான பலம் பெற்று இருந்தால் அந்த ஜாதகர் நல்ல கலைநயம் மிக்கவராகவும் நல்ல ஆடம்பரமான வாழ்க்கை, வீடு, வண்டி, வாகனம், அழகான மனைவி ஆகியவற்றை பெற்று பலர் போற்றும்படியாகவும் வாழ்வார். தான் சுகத்தையும் ஆடம்பரமான வாழ்க்கையையும் பெற்று வாழ எப்படி வேண்டுமானாலும் செயல்படும் எண்ணத்தையும் உடையவராக இருப்பார். ஆனால் அதே சமயம் இந்த சுக்கிரன் மிக குறைவான பலம் பெற்று இருந்தால் அந்த ஜாதகர் மிக சாதாரணமான வாழ்க்கை, வீடு, வண்டி, வாகனம், மனைவி ஆகியவற்றை பெற்று வாழ்வார்.
ஒரு ஜாதகத்தில் சனி மிக அதிகப்படியான பலம் பெற்று இருந்தால் அந்த ஜாதகர் நீண்ட ஆயுள் உடையவராகவும் தானே உழைத்து சம்பாதித்து வாழும் வாழ்க்கையை உடையவராகவும் இருப்பார். இவர் தனது ஜீவனத்திற்காக யாரையும் எதிர்பார்த்து நிற்க மாட்டார். ஆனால் அதே சமயம் இந்த சனி மிக குறைவான பலம் பெற்று இருந்தால் அந்த ஜாதகர் குறைவான ஆயுளை உடையவராகவும் தனது ஜீவனத்திற்காக பிறரை அண்டி பிழைக்கும் இயல்பு கொண்டவராகவும் இருப்பார். மீதமுள்ள இரு நிழல் கிரகங்களான ராகு கேது ஆகியவைகளுக்கு தங்களுக்கு என்று ஒரு தனியாக பலம் ஏதும் பெறுவதில்லை. மாறாக தாங்கள் சேர்க்கை பார்வை ஆகியவை மூலமாக தொடர்பை பெற்றுள்ள கிரகங்களின் பலத்திற்கு தக்கவாறு இவை செயல்படும். இவற்றில் ராகு எதையும் பிரம்மாண்டமாக பெரிதுபடுத்தி காட்டும். ஆனால் இந்த கேதுவோ அனைத்தையும் சுருங்கச் செய்துவிடும். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.